ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த அருள்மிகு பச்சைவண்ணர் பவளவண்ணர் திருக்கோவில் மற்றும் அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில் திருப்பணிகளை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். தொன்மை மாறாமல் பச்சைவண்ணர் மற்றும் பவளவண்ணர் கோவில் பணிகள் பக்தர்கள் மகிழ்ச்சி. இந்தியாவில் உள்ள முக்தி தரும் நகரங்கள் 7 ஆகும். அவற்றுள் தென்னகத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் நகரமாகும். இந்நகரம் முற்காலத்தில் பல்லவர்களின் தலைநகரமாகவும் ஆட்சிக்கு உட்பட்ட சிறந்த நகரங்களில் ஒன்றாகவும் திகழ்ந்தது. இங்கு ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் பாடல் பெற்ற தலங்கள் பல உள்ளன. அவற்றுள் நகரின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பச்சைவண்ணர் மற்றும் பவளவண்ணர் திருக்கோவில் ஒன்றாகும். இத்திருக்கோவில் 108 திவ்ய தேசங்களுள் 55வது திவ்ய தேசமாகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் தலமாகவும் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாகவும் உள்ளது. புராண காலத்தில் பிரம்மன் சரஸ்வதி தேவியை அழைக்காமல் தனியே யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாகத்தை தடுத்து நிறுத்திட சரஸ்வதி தேவி பல வழிகளில் முயற்சி செய்தார். யாகத்தை அழித்திட அசுரர்களை தோற்றுவித்து ஏவினார். பிரம்மன் திருமாலை வேண்டினார். அவரது வேண்டுதலுக்கு செவிசாய்த்து திருமால் அசுரர்களை அழித்து அவர்களது உதிரத்தை தனது உடலில் ஏற்று பவளவண்ணனார் நிறுத்தினராய் காட்சி அருளினார். அதனால் இத்தலத்தில் காட்சி அருளும் இறைவனுக்கு பவளவண்ண பெருமாள் என்று திருப்பெயர் வழங்கப்படுகின்றது. அதே போன்று ஆழ்வார்களும் ஆச்சாரிய பெருமக்களும் திருமலை பச்சைமா மலை போல் திருமேனி என்று பாடியுள்ளனர். அவர்கள் பாடி அருளியபடி இத்தலத்திற்கு சற்று அருகாமையில் உள்ள திருக்கோவிலில் காட்சி அருளும் இறைவன் பச்சைவண்ணர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறார். இது போன்ற பல்வேறு புகழ்பெற்ற கோவில்களை தொன்மை மாறாமல் புனரமைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டதன் பேரில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழக முதல்வர் 63 திருக்கோயில்களை ரூபாய் 100 கோடியின் மதிப்பீட்டில் புனரமைத்திடும் பணியினை துவக்கி வைத்தார். அவ்வகையில் ஸ்ரீ பச்சைவண்ணர் மற்றும் பவளவண்ணர் திருக்கோவில் புதுப்பிக்கும் பணிக்கு ரூபாய் 2.5 கோடியும், அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவிலுக்கு ரூபாய் 1.18 கோடி மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. காஞ்சிபுரம் பவளவண்ணர் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, MP செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மாநகர செயலாளர் CKV தமிழ்ச்செல்வன், துணை செயலாளர் முத்துச்செல்வம், நிர்மலா, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ பச்சைவண்ணர் மற்றும் பவளவண்ணர் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது, அழகிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது.